வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிடில் ஈஸ்டர்னில் ரொம்ப பாப்புலரான அரபிக் சிக்கன் ஷவர்மா. நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஷவர்மா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷவர்மா ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பேப்ரிகா பவுடர். மோஸ்ட்லி இந்த அரபிக் டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு இந்த பேப்ரிகா பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு காரம் பத்தாது, அதனால் நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பேப்ரிகா பவுடர் இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் நட்மெக் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ஸ்பைசஸ்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தயிர், அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போவே எங்களுக்கு ஷவர்மா ஸ்மெல் வந்துருச்சு. ½ kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸி அண்ட் டெண்டராக இருக்கும். ஷவர்மாவோட சீக்ரெட்டே இந்த மேரினேஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஓவர் நைட் மேரினேட் பண்ணுறதால தான் இது அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நான் நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவன் இருந்தால் க்ரில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் பிரச்சனை இல்லை, நம்ம ஓவன் இல்லாமல் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம சிக்கன் 65 ஊற்றுற மாதிரி நிறைய ஆயில் ஊற்றக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். நீங்கள் நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஷவர்மாவோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நம்ம சிக்கன் பீசஸை போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் க்ரில் பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரையாக கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஓவர் நைட் மேரினேட் பண்ணதால் இது சீக்கிரமாகவே வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கீழே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா சிக்கன் பீசஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது க்ரில் பண்ண மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன கப் இதில் வச்சுருங்க. ஒரு பீஸ் கோலை நெருப்பில் காட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு உடனே மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மோக் ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் அந்த பார்பிக்யூ ஃப்ளேவரோட அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நம்ம ஓவனில் க்ரில் பண்ணால் கூட இவ்வளோ ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குமா தெரில, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மோக்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ½ kg சிக்கனில் நீங்கள் 4 ஷவர்மா வரைக்கும் செய்யலாம். கொஞ்சமாக குக்குமர் பிக்கல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எல்லா பீஸஸும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஷவர்மா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் சாஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி நான் நேற்று போட்டிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு ரெடிமேட் குபூஸ் எடுத்திருக்கேன், அதாவது அரபிக் பிரெட். இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதால நான் இதே வாங்கிக்கிட்டேன். இப்போது இல்லை கொஞ்சமாக நம்ம கார்லிக் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய தடவைனா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கலாம். அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக குக்குமர் பிக்கல்ஸ் வைக்கிறேன். ஷவர்மாவில் இந்த மாதிரி பிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் வேறு என்ன வைக்கலான்னா ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் லெட்யூஸ் வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்மளோட இஷ்டம். நான் வந்து இன்றைக்கி அரபிக் ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைனா ஃபாயில் பேப்பர் வச்சு ரேப் பண்ணிடுங்க.
இப்போது இன்னொரு மெத்தடில் எப்படி ஸ்டஃபிங் பண்ணலான்னா, இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்லிக் சாஸை ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் பீசஸை வச்சுட்டு குக்கும்பர் பிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வச்சிடலாம். உங்களுக்கு எது எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கூட நம்ம கொஞ்சமாக கார்லிக் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பரில் ரேப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஷவர்மா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. நம்ம கடையில் வாங்க சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி ஆகணும். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.